friends, welcome back to my channel. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். நானும் இங்க வந்து நல்லா இருக்கேன் by God's grace. So thank you friends, நீங்க காட்டின ஒரு சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய அன்புக்காகவும் ரொம்ப நன்றி. போன வீடியோல நீங்க கொடுத்திருந்த நல்ல கமெண்ட்ஸ் அண்ட் ஊக்குவிச்ச ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாமே வந்து என்னை இன்னும் கொஞ்சம் மேல போகணும், இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல வீடியோஸ் வந்து நம்ம பண்ணணும், இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பெட்டரா பண்ணணும் அப்படின்ற ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்னோட சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற ஒவ்வொரு புதிய மெம்பர்ஸ்க்கும் வெல்கம் பேக் டு மை சேனல், வெல்கம் பேக் டு மை ஃபேமிலி. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் வெல்கம் பேக். ஸோ எல்லா இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும், ஒவ்வொரு குட்டி செல்லத்து தங்கத்துங்களுக்கும் ஒரு பெரிய வெல்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ட்ரிபிள் க்ரோஷா பார்க்க போறோம். இவ்வளோ நாள் இது வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ. ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம பேசிக் ஃபவுண்டேஷன் செயின் பார்த்தோம், ஸ்லிப் நாட் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் க்ரோஷா, டபுள் க்ரோஷாலாம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம ட்ரிபிள் க்ரோஷா பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு என்ஜாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிபிள் க்ரோஷா பின்னுறதுக்கு நான் வந்து 4.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு திக் யான் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எந்த ஒரு டிசைனும் நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஃபவுண்டேஷன் செயின் போட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஃபவுண்டேஷன் செயின் வந்து ஒரு 20 செயின் நான் வந்து பின்ன போகிறேன். இது ஆக்சுவலி வந்து இந்த டிசைன் சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி தான் நான் 20 போடுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த டிசைன் கற்றுக்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு ஏதாவது பின்னணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் செயின்ஸ் எல்லாம் போட்டு உங்கள் ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் ஏதாவது வந்து பின்னலாம். ஸோ இப்போ 20 செயின் போட்டு முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக வந்து 4 செயின் வந்து நம்ம பின்ன போகிறோம். ஏன்னா சிங்கிள் க்ரோஷாவில் வந்து நம்ம 2 பின்னுவோம், டபுள் க்ரோஷாவில் 3 பின்னணும், ட்ரிபிள் க்ரோஷாவில் வந்து எக்ஸ்ட்ராவாக 4 செயின் பின்னினதுக்கப்புறம் மேலே வந்து 2 தடவை நம்ம நூல் விட்டு 5வது செயின்லேருந்து நம்ம வந்து டிசைன் எடுக்க போகிறோம். அது வந்து ட்ரிபிள் க்ரோஷாவாக நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ டபுள் க்ரோஷாவில் வந்து நம்ம ஒரு தடவை யான் சுற்றணும், சிங்கிள் க்ரோஷாவில் நம்ம வந்து ஒரு தடவை யான் சுற்றணும், டபுள் க்ரோஷாவில் 2 தடவை. பட் இதில் வந்து நம்ம 3 தடவை வந்து யான் வெளியில் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஹூக்கில் வந்து 2 தடவை நம்ம யான் சுற்ற போகிறோம். 2 தடவை யான் சுற்றினதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற செயின்லேருந்து நம்ம ஹூக்கை விட்டு திரும்ப அந்த யானை அதுக்குள்ளேருந்து நம்ம உள்ளே இழுத்து 2 தடவை நம்ம வந்து மேலே போட்டு ஒரு 2 வீடாக நம்ம அதை வந்து வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் 2 தடவை எடுத்தாச்சு, அதுக்கு அடுத்த 2 எடுத்தாச்சு, திரும்ப வந்து 2. ஸோ இந்த மாதிரி வந்து 3 வரும். ட்ரிபிள் க்ரோஷாக்கு வந்து நம்ம 3 தடவை அந்த வீடை வந்து நம்ம 2 பண்ணி எடுப்போம். ஸோ சிங்கிள் க்ரோஷாவில் நம்ம எல்லாமே ஒன்றா எடுத்துருவோம், டபுள் க்ரோஷாவில் வந்து நம்ம 2 தடவை எடுப்போம், ட்ரிபிள் க்ரோஷாவில் வந்து நம்ம 3 தடவை அந்த வீடை வந்து 2 கவுண்ட் பண்ணி நம்ம எடுப்போம் வெளியில். ஸோ இந்த மாதிரி தான் தொடர்ந்து நீங்கள் பின்னணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், போன டுட்டோரியல் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து எப்போவுமே 4.5 mm ஹூக் தான் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து டுட்டோரியல் வீடியோனால் உங்களுக்கு எந்த ஹூக்கில் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வசதியாக இருக்கோ கற்றுக்கிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி கற்றுக்கலாம். ஸோ எனக்கு வந்து 4.5 mm ஹூக் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு செயினுக்கு வந்துட்டோம். ஸோ இதிலேருந்து நம்ம அடுத்த ரோ வந்து எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோன்றத பாருங்கள். இப்போ வந்து இந்த ட்ரிபிள் க்ரோஷா பின்னி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக 4 செயின் பின்ன போகிறோம். ஸோ டபுள் க்ரோஷாவில் வந்து நம்ம 3 செயின் பண்ணோம், சிங்கிள் க்ரோஷாவில் 2 பண்ணோம், ட்ரிபிள் க்ரோஷாக்கு வந்து 4 செயின் பின்ன போகிறோம். எக்ஸ்ட்ராவாக 4 பின்னினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம திருப்பிக்கணும்.
இப்போ திருப்பினதுக்கப்புறம் 2 தடவை மேலே யான் சுற்றி பக்கத்தில் இருக்கிற செயின்லேருந்து விட்டு ஸோ 2 வீடாக நம்ம வந்து அதை ரெடியூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரொசீஜர் வந்து அப்படியே ஃபாலோ ஆகும், அவ்வளோதான். ஸோ இது பார்க்கும்போது லாஸ்ட்டாக டிசைன் வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அந்த 3 வீடு வந்து க்ராஸாக தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரிபிள் க்ரோஷாவில். இதில் வந்து நிறைய விதமான நம்ம டிசைன்ஸ் எல்லாம் பின்னலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸி ஃபாலோ பண்ணுறதுக்கு. நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது அவ்வளோவும் ஈஸியாகிடும். ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாமே பின்னி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா ட்ரிபிள் க்ரோஷா இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேட்கலாம். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் உங்கள் சஜஷன் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக வந்து அதை கன்சிடர் பண்ணி அதில் வந்து நான் ஒர்க் பண்ண நான் வந்து முயற்சிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வந்து என்னோட சேனலோட இணைஞ்சிருங்க, ஸ்டே கனெக்டடாக இருங்க. அடுத்த வீடியோ நான் பார்க்குற வரைக்கும் எல்லாரும் உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. எல்லார்ட்டையும் அன்பா இருங்க. எப்பவுமே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு சிரிச்சுட்டு நல்லா அன்பா சந்தோஷமா இருங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை பாய்.